போன எபிசோடில் பெட்ரோல் பேயும் பாலாவும் ரவியை மிரட்டுனாங்க. அதனால ரவி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் சரியானா. அடுத்தது என்ன நடக்கணும்னு போய் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரவியோ தனியாக உட்காந்துக்கிட்டு, என்னது நாம் பேயை பார்த்தோமே, ஆனால் பாலா சொல்கிறான் பேயே பார்க்கல அப்படின்ட்டு. முதல்ல பேய் கனவுல வந்துன்னு சொன்னது பாலா தான். ஆனால் இப்போ அவன் பேய் இல்லைன்னு சொல்கிறான். இன்னமும் உதைக்குது. அவனை போய் மீட் பண்ணாதான் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும்ன்ட்டு ரவி பேசிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் பாலாவை பார்க்க ரவி அவன் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தான். பாலாவோ பெட்ரோல் பேய்கிட்ட, டே எலும்பு பேல, இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் உன்னை விட்டுட்டு எப்படி தான் ஸ்கூலுக்கு போக போகிறனோ தெரியல. இதில் இந்த ரவி வேற இப்போ சம்மர் கிளாஸ் எங்கேயோ போயிட்டுருக்கானே அப்படின்னு எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவி முன்னாடி என்ட்ரி ஆனான். அப்போ ரவி, நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஒத்தையாக தானே யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த? ஆமாம், கனவுல பேய் வந்ததுன்னு சொன்னது நீ தானே? நான் நேரடியாகவே பேய் வந்ததுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது தெரியுமா? ப்ளீஸ் சொல்லுடா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரவியோ, எது பேயா? என் கனவுல எந்த பேயுமே வரல. நானும் எங்கள் அப்பாவும் அன்றைக்கி நைட்டு பேய் படத்துக்கு போயிட்டு வந்தோம். அதனால என் கனவுல பேய் வந்திருக்குது. நீ சும்மா போட்டு அதையும் இதையும் உழப்பிக்கிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு பாலா ரவிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணான். ரவியோ விடாமல் பேசிக்கிட்டு இருக்க பாலாவோ தன் மனசுக்குள்ளே, ஐயோ இவனுக்கு பேயை பற்றிய டவுட் வந்துருச்சேன். என் ஃப்ரெண்டை பற்றி இவங்ககிட்ட சொன்னோம்னா இவன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவான். அப்புறம் இவன் கூட நான் இருக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ரவியோ, டேய், உனக்கு ஒன்றுமே தெரியாதா? பேயை பற்றி உனக்கும் ஒன்றும் தெரியாதா? சரி, ஓகே, நீ தான் ஃபஸ்ட்டு கனவுல வந்துன்னு சொன்ன. ஆனால் எனக்கு நேர்லேயே வந்துருச்சு. சரி விடு, இன்னொரு டைம் வந்தால் பார்த்துக்கலாம். நான் மார்னிங் டியூஷன் போய்கிட்டு இருக்கேன். நீயும் வரையாடா அப்படின்னு ரவி கேட்க, அதுக்கு பாலாவோ, இல்லைப்பா, நான் டியூஷன்லாம் வரல. சம்மர் ஏற்கனவே வெக்கையாக இருக்குது. இதில் போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்னாலாம் டியூஷன்லாம் வர முடியாது. நீ வேணுமா போ, நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணுன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் அது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாலா, நீ டியூஷனும் வர மாட்டேங்கிற, வீட்லேயும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற. ஆனால் ஸ்கூலில் மட்டும் முதல் மார்க் எப்படி வாங்குற? எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. சரி, எப்படியோ ஆகட்டும், நீ நல்லா படித்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி, ஓகே, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப வர வழியில் அவங்க அம்மா, தம்பி ரவி, எப்படி கண்ணு இருக்க, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, எப்படி இருக்க? ஏன் வீட்டுக்கே வர்றதே இல்லை? அவன் பாலா ஒத்தையாகவே இருக்கான். நீ வந்தேன்னா அவனுக்கு துணையாக இருக்கும்ல, 2 பேரும் சேர்ந்து கூட படிக்கலாம்லடா அப்படின்னு பாலாவோட அம்மா ரவிகிட்ட கேட்க, இல்லை ஆண்டி, பாலா தனியாகவே நல்லா படிக்க கற்றுக்கிட்டான். டியூஷன் கூட வர்றதில்ல. நான் பாருங்கள் டியூஷன்லாம் போய் படிக்கிறேன். ஆனால் அவன் டியூஷன் போகாமையே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவோ, டேய் உனக்கு ஒன்றும் தெரியாதா? அவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான்டா. அவன் எப்படியோ ஆனால் எக்ஸாமில் மட்டும் நல்ல மார்க் வாங்கிறான். அது என்னானே எனக்கு தெரியல. இங்கே வந்து வெளியே வந்து பாரு, இவங்க அப்பா இவன் நல்லா படிச்சிருக்கான்னு பைக்கெல்லாம் வாங்கி தந்திருக்காரு. இவனுக்கு ஒழுங்காக சைக்கிளே ஓட்ட தெரியாது. இது பாரு எந்த காலத்து பைக்குன்னு, ஏதோ பேய் ஓட்டுற பைக்கு மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்ல, ரவியோ, இல்லை ஆண்டி, அவன் கிளாஸில் நல்லா கவனிப்பான், கவலைப்படாதீங்க. வீட்டில் படித்தாதான் படிக்கணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி தனியாக நின்றுக்கிட்டு, என்ன அவன் கிளாஸ்லேயும் ஒழுங்காக மக்கு மாதிரி இருப்பான், படிக்கவே மாட்டான். வீட்லேயும் ஒழுங்காக படிக்கிறதில்ல, டியூஷனும் வர்றதில்ல அப்படின்னு தனியாக நின்றுக்கிட்டு என்னமோ இருக்குது. இவனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். தனியாக வேற என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ரவி கிளம்பி போனான். அடுத்த எபிசோடில் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம்.